தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார தொடர்பான விவகாரத்தில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவுடைய வழக்கறிஞர் வரலட்சுமி சார்பாக மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கான ஒரு உத்தரவை பிறப்பித்து 3 பேர் கொண்ட அந்த குழுவை அமைத்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு எதிராக யாரேனும் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த விவகாரத்தில் தங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுகவினுடைய வழக்கறிஞர் வரலட்சுமி சார்பாக தற்பொழுது இந்த மனு கேவியட் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூல மனுதாரராக அவர் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய கருத்துக்களை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையை தான் இந்த கேவியட் மனுவில் அவர் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.